இல்ல, கலெக்ஷன் வேலைலாம் ரொம்ப கஷ்டமாச்சே. எங்க போனாலும் காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஏழை பாழைங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொருத்தங்க நிலைமையை பார்த்தா நமக்கே பாவமா இருக்கும். நம்ம பாக்கெட்ல இருந்து ஏதாவது கொடுத்துட்டு வரலான்னு தோணும். அவங்க கிட்ட இருந்து காசை வசூல் பண்ணி காரியத்தை முடிச்சு சம்பளம் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வெற்றி, உங்களால முடியாது. வேற வேலை பார்க்கலாம். ஏங்க, எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணுங்க. இல்லாதவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன், இருக்கிறவங்களுக்கு கலெக்ஷன் பண்ணிக்குவேன். ஏங்க, இந்த அரசியல் செல்வாக்கு அப்பா பேர் இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் சொந்தமாக நானாக எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க. இது நாங்கள் கையில். அப்பா, செல்லக்குட்டி சொல்லுங்க. நீங்க தான் ஸ்ரீகாந்த் அப்பாவை கொன்னீங்களா? தியா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அம்மா சும்மா இருங்கம்மா. அப்பா சொல்லுங்கப்பா. நீங்க தான் ஸ்ரீகாந்த் அப்பாவை கொன்னீங்களா? யார் உனக்கு இந்த மாதிரி சொன்னது? மீனாட்சி ஆண்டி சொன்னாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? வெற்றி வெற்றி வேணாம் வெற்றி, சும்மா இருங்க. எங்க இருங்க இருங்க, இது ரொம்ப தப்பான விஷயம். குழந்தை மனசுல என்னங்க விதைச்சிட்டு இருக்காங்க அவங்க? எனக்கு புரியுது. இருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தியா, இங்கே இரு, வராத. அண்ணே, அண்ணே, எங்க இருக்கீங்க? என்னாச்சு வெற்றி? ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன வேலைங்க பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன உங்க பொண்டாட்டி என்னை பத்தி இல்லாதது பொல்லாததையும் போட்டு கொடுத்தாளா? அதை கேட்டுதான் வந்து என்கிட்ட சத்தம் போடுறீங்களா? தேவையில்லாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க ஒண்ணும் சொல்லல. நீங்க தியா பாப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? குழந்தைகிட்ட நான் ஒண்ணுமே சொல்லலையே. அண்ணி, நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். நான் அண்ணன் முகத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க வர வர பண்ற எல்லா விஷயமும் தப்பா இருக்கு. இது சரியில்லை சொல்லிட்டேன். ஏங்க, ஒரு பச்சை குழந்தை, அதுகிட்ட என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது விவசாய கூட கிடையாது உங்களுக்கு. ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் நான் கொண்டுட்டு பாப்பா கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க நீங்க. சச்சா, நான் அப்படியெல்லாம் சொல்லல வெற்றி. ஆக்சிடென்ட் பண்ணீங்கல்ல, ஏங்க அந்த ஆக்சிடென்டால தான் அவர் இறந்து போனாரு அப்படின்னு தான் சொன்னேன். ஆக்சிடென்ட் தானங்க அது? நான் இன்னும் வேண்டிய அந்த கொலையை பண்ண மாதிரி அந்த குழந்தைக்கு பதிகிற மாதிரி சொல்லி வச்சிருக்கீங்க. உங்க நோக்கம் என்னங்க? ஏங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? நான் யதார்த்தமா தான் அவகிட்ட சொன்னேன். அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க, ஒரு குழந்தை கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியாதா உங்களுக்கு? என்னடா பிரச்சனை? ஏன் கத்திக்கிட்டு இருக்க இப்படி? என்னடா, எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க அவகிட்ட? அத்தை, வெற்றி தான் தியாவோட அப்பா ஸ்ரீகாந்தை ஆக்சிடென்ட் பண்ணதா அக்கா தியா கிட்ட சொன்னாங்க.